வென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை. நீ காட்டும் பாசத்துக்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. என் நெஞ்சம் உன்னை மட்டும் கடிகாரம் உள்ளாய் சுற்றும். நொடி நேரம் நீ பிரிந்தால் அம்மாடி உயிரே போகும். நீ சொன்னால் எதையும் செய்வேன், தலையாட்டும் பொம்மையாவேன். செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ஆண்கள் வெளிப்படையா அன்பை காட்ட மாட்டாங்க, மனசுக்குள்ளதான் வச்சுப்பாங்கன்னு யாருங்க சொன்னது? அவங்களுடைய பியூரான லவ் இப்படிதான் இருக்கும். அக்காவை பார்த்த உடனே குட்டி தம்பி ஷாக் ஆன விதமே அவர் அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, எவ்வளவு மிஸ் பண்ணாங்கன்றத காண்பிச்சிருச்சு. ஐஸ்வர்யா அப்படின்றவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. பொதுவாவே ஒரு வீட்டுல அக்கா தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கும்போது பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. ஆனா வேலைக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ அக்கா தூரமா போனதுக்கு அப்புறமா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதுவும் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டா சொல்லவே வேண்டாம். அம்மா மாதிரி கூடவே இருந்து பாத்துக்கிட்ட ஒரு உறவு இல்லையேன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு காரணத்தினால அக்காவை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தம்பி பார்க்கிங்ல பைக்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பின்னாடில இருந்து யாரோ வராங்க. திரும்பி பார்த்தா அக்கா. வளர்ந்திருந்தாலும் ஒரு செகண்ட் குழந்தையாவே மாறி அக்காவை ஓடி போய் அள்ளி அணைச்சு பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டாங்க. மூவிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி சீன் வரும்போது ஒரு செகண்ட் கட் ஆகி அப்படியே பிளாஷ்பேக்கு போகும் இல்லையா, அப்பயும் இதே மாதிரி அக்காவும் தம்பியும் தன்னுடைய அன்பை பரிமாறி இருந்திருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்கும் போதோ அவங்க மறுபடியும் இந்த மொமெண்ட்ல சின்ன குழந்தையாவே மாறிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு ஆணுடைய உண்மையான அன்பு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆச்சு அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.